மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஸ்ரீ ரமணேச சதகத்தில் 30, 31, 32வது பாடல்களை பார்ப்போம். ரமணன் உற்றார் உறவினர். ரமணனே உற்றார் உறவினர். ரமணன் வந்தான் கூடவே ரம்மிய ரமண உறவுகள் கூடின குதூகலம். ரமணன் குடும்பம் பாசக் குடும்பம். ரமணன் நட்பால் நானிலம் இணைந்தது. ஒரு நல்ல பாடல். ரமணன் வந்தவுடனே ரம்மியமான ரமண பக்தர்களின் கூட்டம் சேர்ந்தது. ரமண உறவு ரமணீயமாக இருந்தது, ரம்மியமாக இருந்தது. குதூகலம் கூடியது. எல்லோரிடம் கூடி மகிழும்போது குதூகலமும் கூடியது. ரமணன் குடும்பம் பாசக் குடும்பம். ரமணனுடைய குடும்பம் பாசக் குடும்பம் என்றால் ரமண பக்தர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்வார்கள். ஒரு உறவினர் போல நடந்து கொள்வார்கள். இது ஒரு குடும்பமாக இருக்கும். அதனால் என்ன ஆனது என்றால் ரமணன் நட்பால் நானிலம் இணைந்தது. இந்த உலகமே ஒன்றாக ஆனது. உலகத்தில் எல்லா மூலைகளிலும் ரமண சத்சங்கம் நடக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லோரும் கலந்து கொள்கின்றார்கள். இது ரமண உறவு கம்பீரமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால் ரமணனால் உலகமே ஒன்றானது அப்படிங்கிறார் புலவர். ரமண பக்தர்கள் உற்றார் உறவினர். ரமண பக்தர்கள் உடன் பிறந்தவர்கள். ரமணனால் பெற்றேன் நல்ல சொந்தங்கள். ரமண பக்தர்கள் உறவு ரம்மியம். ரமண பக்தர்கள் சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்தவங்கள தெரியாது. நிறைய பேர் சொந்தக்காரங்க மாதிரி என்னோட பழகுறாங்க. கூட பிறந்தவர்கள் மாதிரி அன்பு செலுத்துகிறார்கள். ரமணனால் பெற்றே நல்ல சொந்தங்கள். நிறைய பேர் குழந்தைகள் மாதிரியும் சகோதர சகோதரிகள் மாதிரியும் நல்ல தகப்பன் மாதிரி கூட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல உறவு சொந்தங்கள் மாதிரி பழகுறாங்க. ஒரு 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 பக்தை வச்சுங்களேன், அவங்க ஐயா ஐயான்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஐயா ஐயான்னா எனக்கு என்னென்னா, அது யாரோ எந்த பெரியவங்களும் ஐயான்னு கூப்பிட்றது ஒரு மரபு. அந்த வழியில் ஐயான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அதில் ஒரு நெருக்கம் தெரியல. நீங்கள் எனக்கு அண்ணான்னு கூப்பிடுங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் அண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க. நான் அவங்கள ஒரு தங்க மாதிரி தான் நினைக்கிறேன். அதே போல் பெரிய தங்கைகள்லேருந்து சின்ன தங்கைகள் வரைக்கும் தங்கைகளும் இருக்காங்க. கூட பிறந்த தம்பிமார்கள் சகோதரர்கள் இருக்காங்க. பிள்ளைகள் இருக்காங்க. இது எல்லாமே இப்படி ஒரு நல்ல உறவு வந்திருக்கு. இது ஆச்சரியமாக இருக்குது. ரமணனால் பெற்றேன் நல்ல சொந்தங்கள். ரமண பக்தர்கள் உறவு ரம்மியம். இந்த உறவினால் நான் மகிழ்கின்றேன். அவர்களுடைய இன்பத் துன்பங்களில் நான் பங்கேற்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் ரமணன். அடுத்த பாட்டு. பக்தர்கள் காண்கையில் ரமணனை காண்கிறேன். பக்தர்கள் காண்கையில் ரமண பாசம். பக்தர்கள் எல்லாமே ரமண உயிர்கள். பக்தர்கள் அனைவரும் உறவினர் ரமணர். ஒரு ரமணன் நாங்கள் ஐம் டிவோட்டி ஆஃப் பகவான், நான் ரமண பக்தன் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நாம் ரமணரை நினைத்து கொள்கின்றோம். ரமணனை அந்த பக்தனுடைய உருவத்திலே காண்கின்றோம். இப்படித்தான் காண வேண்டும் என்பதற்காகத்தான் பாடல் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது.
பக்தர்கள் காண்கையில் ரமணனை காண்கிறேன், பக்தர்கள் காண்கையில் ரமண பாசம். இவர்களை பார்க்கின்ற போது இவர்கள் ரமணர் என்கின்ற முறையிலே பக்தர்களிடம் பாசத்தை காட்டுகிறேன். பக்தர்கள் எல்லாமே உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் ரமண உயிர் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு பக்தனும் ரமண உயிர், இந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். பக்தர்கள் அனைவரும் உறவினர் ரமணர், எல்லாருமே ரமணர் தான், எல்லாமே உற்றார் தான், எல்லாமே உறவினர் தான். இந்த எண்ண ஓட்டம், இந்த சிந்தனை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். நான் ரமண பக்தன் என்று சொன்னாலே நாம் உருகக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.